அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண சொன்னார், அவ்வளோதான். டேட் சொன்ன மாதிரி இல்லை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆனால் எந்த விதத்திலும் அவனுக்கு அது பிரயோஜனப்படலை. நான் இதில் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம கர்த்தருக்குள்ளாகவே இருந்து கர்த்தருக்குள்ளாகவே வளரும்போது அந்த நாள் தேவன் குறிக்கிற நாள். ஆனால் பேது சொல்லும்போது சமீபமாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என் கூடாரத்தை விட்டு நான் போகிறது சமீபம் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார் என்ற டேட் சொல்ல, ஆனால் சீக்கிரம் போயிடுவேன். பவுல் சொல்லும்போது போராட்டி முடிச்சிட்டேன், எனக்கு என்ன இருக்குது, மோசையெல்லாம் கூப்பிட்டு நான் போக போகிறேன், சீக்கிரம் என் டியூட்டி, நான் யோர்தான் தாண்டி வரமாட்டேன், நான் போக போகிறேன், கர்த்தர் எடுத்துக்குவார். ஆனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த தேவ பாதையில் ஓடினவங்க, அந்த ஜீவ பாதையில் ஓடினவங்க, நல்ல போராட்டத்தை போடினவங்க, ஓகே. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு டேட்டை சொன்னார். அது எந்த விதத்திலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நமக்கு அப்படி சொன்னாலும் அது எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறதில்ல பாருங்க. ஆனபடியால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, பரிசுத்த வேதம் சொல்கிற மாதிரி விழித்திரு, ஆயத்தமாறு, ஜெபித்திரு. என்ன செய்யணுமா? ப்ரிப்பேர் எனிபடி டைம் ப்ரிப்பேர். சவுலுக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது? நாளைக்கு இந்நேரம். கரெக்டாக சொல்லியாச்சா? நாளைக்கு இந்நேரம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு மதியானம் போய் அவளை அந்த குறி சொல்கிறவளை பார்த்தானா, நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு நீயும் உன் குமாரர்களும் ஃபினிஷ், நாளைக்கு இந்நேரம். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தின்படி அதுக்கு அடுத்து எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours இருக்குது. இவன் மனம் திரும்பிக்கலாமா? தாராளமா. நம்ம சொல்லுவோம்ல, கல்ல மாதிரி நானும் கடைசி நேரத்தில் எல்லாமே விட்டுருவேன், எல்லாமே விட்டு ரொம்ப பரிசுத்தமாக இருக்க போகிறேன். நவர் சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சவுலுக்கு சொல்லியாச்சு, நாளைக்கு இந்நேரம் நீ என்னோடு இருப்ப. அப்போ ஒரு நாள் டைம் இருந்துச்சே, ஒரு நாள் தன் பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்கலாமே. ஒரு நாள் தேவனுக்கு 24 மணி நேரத்தில் அவன் எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கலாம். யுத்தத்தில் தோக்குறான ரெண்டாவது விஷயம், நான் தேவனுடைய எல்லைக்கு போகணும், நான் தேவனை தரிசிக்கணும், அந்த கான்செப்டில் மாறிக்கலாமே. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த கடைசி கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் நெடுந்தாங்கடையாக கீழே விழுந்தானா, வேலை ஒன்றும் அவனை செய்ய முடியல. ரட்சிப்பு தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நாட்களை நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று நம்ம தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஆயத்தப்பட முடியாது. ஆயத்தமாக இருந்தவனை தான் கர்த்தர் கூட்டிட்டு போவார் வழிய, ஆயத்தமாகும்படி ஒரு டைம் ஆண்டவர் தர மாட்டார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆயத்தமாக இருந்தவனை தான் கர்த்தர் கூட்டி கொண்டு போவார் வழிய, நீ ஆயத்தமாகும்படி ஒரு எக்ஸ்கியூஸை கர்த்தர் உனக்கு தர மாட்டார். எக்ஸ்கியூஸ், நீ ஒரு நாள் தான் ஆண்டவரே ஆயத்தமாயிறேன் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் கொடுத்தா நீ ஆயத்தமாக மாட்டேன். ஏற்கனவே ஆயத்தமாக இருந்தவன் தான் அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறான்? பிரவேசிக்க போகிறான். அப்படினால நம்முடைய மரண நாட்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினாலும் அது நமக்கு எந்த விதத்தில் என்ன செய்யாது? பிரயோஜனமாக இருக்காது. ஏன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு காரியத்தை நம்ம கேட்கலாம். மோசே அந்த ஜெபத்துக்கு பதிலாக இன்னொரு ஜெபத்தை கேட்கலாம். ஆண்டவரே, என் நாள் எதுன்னு தெரியாது, ஆனால் என் ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள என்னால் முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் குறித்த மரண நாளை நீங்கள் தள்ளிப்பட முடியாது, நீங்கள் மாற்ற முடியாது, நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று உங்களால் செய்ய முடியும். இது உங்கள் கையில் இல்லை. யார் கையில் இருக்கா? யார் குறிக்கிறா? கர்த்தர் கையில் தான் இருக்கு. ஆனால் உங்கள் கையில் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ஒரு காரியம் உங்கள் கையில் இருக்கு. என்ன இருக்கு? இன்னைக்கு நான் மனம் திரும்ப முடியும், இன்னைக்கு நான் என் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என் மரணத்தை நான் தள்ளி போட முடியாது, என் மரணத்தை நான் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று என் கையில் இருக்கு. ஏன் அத்தாரிட்டியில் ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? இன்றைக்கு என் வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? ஏன் அதிகாரத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனபடினால தான் பரிசுத்த வேதம் சொல்லுது, ரட்சிப்பு நாளைக்கு இல்லைப்பா, ரட்சிப்பு இன்னொரு நாள் இல்லை, இன்றைக்கே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம். என்னென்னமோ செஞ்சிடான். அந்த அந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது அதுக்கெல்லாம் நீ எவ்வளோ வருஷம் இருக்கு,
அதுக்கு ஆயத்தப்படுறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 49 கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, கணம் பொருந்தனவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கு. அப்போ கணம் பொருந்தினவன் பணம் உண்டு, ஆசை உண்டு, ஞானம் உண்டு, எவ்வளவோ சந்ததி உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சொத்துக்கள் உண்டு. ஆனால் ஒரு காரியம் அவன் செய்யலை. என்ன செய்யல? இந்த பஸ் எந்த ஊருக்கு போகணும் போர்டு பார்க்காம ஏறி உட்காந்துருக்கிறான். நம்ம பஸ்ஸில் என்ன ஏறுவோம்? போர்டு இல்லாத பஸ்ஸில் ஏறுவீங்களா? போகும்போது என்ன ஏறுவோம்? உக்கடமா, காந்திபுரமா, பொள்ளாச்சியா பார்ப்போமா? அந்த பஸ்ஸில் ஸ்டார்டிங் இடம் போட்டிருக்குமா, முடிகிற இடம் போட்டிருக்குமா? எந்த இடம் போட்டிருக்கும்?